ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே தெரியும். தமிழில் இதை வந்து ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னம்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட், பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். அதுக்குண்டான ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க, நமக்கு 2 பால்ஸ் சஸ்பெண்டட் கண்டிஷன்ல இருக்கு, தொங்க விடப்பட்ட நிலையில இருக்குது. ஓகேவா? இதுல ஒரு பால்க்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஒர்க் பண்ண போறேன். ஒர்க் அப்படின்னம்னா பாருங்க, இங்க இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா இந்த பால் மேல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது நான் செஞ்ச ஒர்க் டன் இந்த பால்ல இப்ப என்னவா மாறிடுச்சு அப்படின்னம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடுச்சு. ஏன் பொட்டன்ஷியல்னா இந்த பால் இப்ப ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, அதனால இது பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடுச்சு. சரி, இங்கிருந்து நான் இது ஒர்க் பண்ணும் பொழுது என்னுடைய ஒர்க் டன் இனிஷியலா என்னவாகும் தெரியுங்களா? கைனடிக் எனர்ஜியா தான் மாறும். ஏன்னா இந்த பால் நகர்ந்துட்டு இருக்குது, நான் ஒர்க் பண்ண இந்த பால் நகர்ந்துகிட்டே இருக்கு, அப்ப கைனடிக் எனர்ஜியா மாறும். நான் இங்க கொண்டுட்டு வந்த உடனே ரெஸ்ட் பொசிஷனுக்கு நிறுத்திட்டேன். அப்போ அந்த ஒர்க் டன் எல்லாம் ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜியா மாறிச்சு, அதுக்கப்புறம் இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா பொட்டன்ஷியலா மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிலீஸ் பண்றேன். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்னவாகும்? திரும்ப இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த பாலுடைய மூவ்மெண்ட்டுக்கு உண்டான கைனடிக் எனர்ஜியா மாறும். தென் அந்த கைனடிக் எனர்ஜி என்னவாகுது அப்படின்னா அனதர் ஒன் பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாருங்க, அனதர் ஒன் பாலுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது இந்த பால் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த பால் இங்கிருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இது அதே லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நகர ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போ பாருங்க, இது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, அது மூவ் ஆகுது, இது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, அது மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் என்னவாகுது அப்படின்னம்னா அதனுடைய ஆசிலேஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னம்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா அதனால ஏற்படக்கூடிய எனர்ஜி லாஸ். அதனாலதான் எனர்ஜி ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. எனர்ஜி ரெடியூஸ் ஆக நமக்கு அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். தேங்க்யூ வெரி மச்.